2021 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றியதா திமுக? தமிழக எதிர்க்கட்சிகள் குறிப்பா அதிமுக 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றலன்னு தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுக்குது. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டங்கள்ல திமுக 525 வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. ஆனா அதுல 10% கூட நிறைவேற்றலன்னு பட்டியல் போட்டு பேசுறாரு. ஆனா வீட்டு வரி, மின்சார கட்டணம், அத்தியாவசிய பொருட்களோட விலைய விண்ணை முற்ற அளவுக்கு உயர்த்திட்டாங்கன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. 2021 505 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் அதுல 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கணும், 40 வாக்குறுதிகள் அரசோட பரிசீலனையில இருக்கணும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியில சொன்னதையும் செய்கிறோம், சொல்லாததையும் செய்கிறோம்னு முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு திமுக மேல குற்றம் சாட்டுற இபிஎஸ் அதிமுக சார்பிலையும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காரு. 505 வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றினதா திமுக சொன்னாலும் 10% தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு இபிஎஸ் சொல்ற பின்னணி என்ன? நிலுவையில் இருக்கிற வாக்குறுதிகளோட நிலை என்ன? அதிமுக கொடுக்கிற வாக்குறுதிகள் தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதுவரைக்கும் நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம்னு திமுக அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்ச அதிமுக இப்போ அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து மதுரை மேலூர் பிரச்சாரத்துல பேசின இபிஎஸ் 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றலன்னும் அதுக்கு பதிலா மக்கள் தலையில அதிக சுமையை தூக்கி வச்சிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. குறிப்பா தமிழ்நாட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி 52% உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் ஆண்டுக்கு 5% அதிகரிச்சு இப்போ 67% உயர்ந்திருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு இபிஎஸ். வீடு, கடைகளுக்கு தனித்தனி மின் கட்டணம் இருக்கிறதாவும், மாநகராட்சிகள்ல சொத்து வரி 100% உயர்ந்திருக்குன்னும், கடைகளுக்கு 150% உயர்த்தப்பட்டிருக்குன்னு திமுக அரசை விமர்சிக்கிறாரு. பத்திரப்பதிவு, தண்ணீர் மட்டுமில்லாம குப்பைக்கும் திமுக வரி போடுதுன்னு கடுமையா பேசியிருக்காரு. விவசாயிகளையும் திமுக வஞ்சிக்கிறதா ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு. 2021 தேர்தலப்போ கொடுத்த வாக்குறுதிகள்ல 10% கூட நிறைவேற்றாம 98% நிறைவேற்றி இருக்கிறதா முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் பொய் சொல்றாங்கன்னு காட்டமா விமர்சிச்சும் இருக்காரு இபிஎஸ். 2026 தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுகவோட 2021 வாக்குறுதிகள் பிரதானப்படுத்தப்பட்டு எதுவும் நிறைவேற்றப்படலன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வர நிலையில அதுக்கு பதில் சொல்ற விதமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் திமுக அரசால நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில நிறைவேற்றின வாக்குறுதிகள் பற்றியும் அரசோட நிதி நிலைமை பற்றியும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன் மற்றும் சிவசங்கர். அப்போ 2021 தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்க 505 வாக்குறுதிகள்ல 404 செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதாவும் 4 வருஷத்துல 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்த 505 வாக்குறுதிகள்ல 364 வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறதாவும் 40 வாக்குறுதிகள் அரசோட பரிசீலனையில இருக்கிறதாவும் ஆதாரங்களோட அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு திமுக அரசு சொன்னதையும் செஞ்சிருக்கு, சொல்லாததையும் செஞ்சிருக்குன்னு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனிக்கு போயிருக்க முதல்வர் பதிவிட்டு இருக்காரு. தேர்தல் அறிக்கையில குறிப்பிடாத காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதன்வன் போன்ற திட்டங்களை நிறைவேற்றி இருக்கும்னு தன்னோட பதிவுல குறிப்பிட்டிருக்காரு முதல்வர். அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியோட நிதி நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி, மத்திய பாஜக அரசோட ஓரவஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொல்ல காப்பாற்றி இருக்கோம்னு பெருமிதப்பட்டிருக்காரு. திமுகவோட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டுற அதே சமயம் முந்தைய அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளையும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றா மேற்கொள்ள இருக்கிற வாக்குறுதிகளையும் வாரி வழங்குறாரு இபிஎஸ்.
இபிஎஸோட வாக்குறுதிகள்ல எதெல்லாம் சாத்தியம் சாத்தியம் இல்லைங்கிற வாதங்களுக்கு முன்னாடி தேர்தல் சமயங்கள்ல வாக்குறுதிகளை கொடுக்கறதும் நிறைவேற்றின வாக்குறுதிகளை பேசுறதும் தேர்தல் வியூகத்தோட ஒரு அங்கமாவே பார்க்கப்படுது. அதே மாதிரி கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல 364 செயல்பாட்டுல இருக்கணும், 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில இருக்கிறதா புள்ளி விவரங்களோட திமுக தரப்புல அறிவிச்சாலும் நீட் தேர்வு விலக்கு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு, மாதம் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை, முதியோர் உதவித்தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகளும் பழைய ஓய்வூதிய திட்டம், கல்விக்கடன் ரத்து, டீசல் விலை குறைப்பு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்டவையும், மாணவர்களுக்கு கைக்கடுனி, 75% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு முதன்மையான வாக்குறுதிகள் எல்லாமே இன்னும் வாக்குறுதிகளாவே இருக்கு. செயல்பாட்டுக்கு வரலங்கிற எதிர்க்கட்சிகளோட விமர்சனமும் கவனம் பெறுது. அறிவிக்கப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதும் 505ல 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா முந்தைய ஆட்சியை விட பல மடங்கு திட்டங்களை செயல்படுத்துவோம்னு திமுக சொல்றது வரவேற்பு பெற்றாலும் மக்களோட முதன்மையான கோரிக்கைகளையும் மக்களோட வாழ்வாதார தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அரசுகளுக்கு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக வாக்குறுதிகளை கொடுக்காம மக்களோட தேவைகளையும் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் அந்த வாக்குறுதிகள் பயன்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு.